டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கா. டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வித் பேபாடி பாத்து. அதெல்லாம் டப்பா பாக்குறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ல. இல்ல டீ போதும். டீ ஏய் வேட்பாளர் சும்மா இருக்கறாரு. அவருக்கு டீ. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. தண்ணி. ஏய் டிபன். ஒருத்தர் போக மாட்டாருங்க, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சரி. அது ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அதான் எவன் சொன்னா இவன் தான் சொன்னான். போடா அந்த பக்கம். நல்லா இருக்கு. டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? குடையில எல்லாம் நிக்க வேணும். உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல அப்புறம் ஏன் என்னை மட்டும் குடை பிடிக்க சொல்ற? எல்லாவும் பார்த்துப்பா. நான் நனைந்து கொண்டே தான் பேசுவேன். அடே நாங்க முடிச்சு வீட்டுக்கு போவோம், நீ அடுத்த மீட்டிங் போறோம். நானே அதெல்லாம் முடியாது, நான் நனைஞ்சுக்கிட்டே தான் பேசுவேன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? என்னடா டேய், அழுகாத. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? இப்படித்தான் மொத்த பேரும் ஓட்ட போட்டு இப்போ உட்காந்து அழுதிக்கிட்டு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். என்ன தம்பி இப்ப அழுதா என்ன அர்த்தம்? அழுகாதரா, அந்த அழுகையை தொடக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறேன். புரிகிறதா? பீ மாதிரி ஒரு ட்ரெயின் கிட்டா, பீ மாதிரி சார்லி சாப்ளின் மாதிரி மலையில அழுதுக்கிறேன். இருந்தாலும் கண்ணீர் தெரியுதே. மழை பெய்யுது, நனைஞ்சிட்டு அதான் என்ன, நான் என்ன நனைஞ்சு கரைஞ்சு போறேனா? தம்பி இது வைரம் பாய்ந்த கட்டை. காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. புயலுக்கு சாயிர தென்னை மரம் கிடையாது, பனைமரம். சூப்பரப்ப நைட் ஷீட் போடுறவன் சென்னை சிறுமிக்கு 12,000 ரூபாய் மழையில் நனைஞ்சு போச்சு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்ப நீங்க இந்த ஒலி வாங்கி அமைப்பு தம்பியா? நீங்க இத புடிங்க தம்பி, புடிங்க தம்பி. அந்த சப்பாத்துகளை கலட்டுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பாத்திர சாப்பிடுறது இல்ல. நானு இந்த செருப்பு வரும். நான் எதற்கு கவலை பண்றேன், இவன் எதுக்கு கவலைப்படுறான் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. பத்ரி ஐயாவுடைய ஆதரவு எனக்கு தான். என்னைய தான் ஐயா தலைவர் ஆக்கினாரு. அதனால நான் தான் தலைவர். அதனால எனக்கு அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அது இல்ல. இப்ப தேவையில்லாம ஏதாவது ஐயாவுடைய ஆட்சியோட நாங்க தான் தலைவரா இருக்கோம். நீங்க வந்துருங்க. என்னடி இது? நீங்க தோட்டத்துக்கு வந்துருங்க. இல்ல தோட்டத்துக்கு வர வேண்டாம். சென்னையில ஈசிஆர்ல அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்ப எனக்கு குழப்பமா இருக்குங்க. ஐயாவுக்கு போடுறதா இல்ல உங்க சின்ன உங்களுக்கு போடுறதா? ஐயாவோட ஆசி பெற்று எனக்கு ஓட்டு போடுங்க. மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. ஐயா தானே வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. முதல்ல ஆரம்பிச்சதே நீங்க தான். முதல்ல ஆரம்பிச்சு ஐயா கிட்ட கொடுத்துட்டாரா இல்ல என்கிட்ட வந்திருக்கு? இல்ல புரியல. ஐயா இருக்க வரைக்கும் ஐயா இருக்கணும். ஐயாவோட ஆசி பெற்றது நான் தான். டேய் சுகர் பேஷண்டா நானு. ஐயா பெரிய ஐயா சொல்றத கேளுங்க. ஐயா அப்புறம் சின்ன ஐயா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? 2 தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கக்கூடிய இடது கட்சியை சார்ந்த இருவருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஐயா என்ன சொல்றீங்க? ஏடா ஏற்கனவே இல்ல. புரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல இந்த ஒரு வரலாறு நடந்தது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட், லிசன் ஃபர்ஸ்ட். ஏய் ஐயோ பயமா, அது கடிச்சிராத. இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு, அது திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். சரியா? புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? 2 தொகுதிகள் நிக்கறாங்கங்கும்போது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என்னால முடியலடா. இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் எனது கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவது. என்ன வேணும் தம்பி? இறங்கு கீழே. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. தம்பிகளா கீழே இறங்குங்க. போட்டோ எடுத்துறியா? இறங்கு. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இறங்குப்பா. வழிய விடுங்க. வானட்ல யார் இறங்கு. கீழே இறங்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவா இது கன்னியாகுமரி. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. தெரியும், காரைக்குடியில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நக்கல்யா அவனுக்கு ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வரேன், பாய். தலைவா பாத்தியா ஒட்டு போற பாத்தியா? ஓகே ஓகே போறதுக்கு முன்னாடி இதை வாங்கிட்டு போங்க தலைவா. ஓகே, இந்த கண்ணாடியை போட்டு காட்டு தலைவா. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். குடி தலைவா தெம்பாரு தலைவா. இந்த தலைவா இதை வச்சுக்க தலைவா. என்ன பறக்கான அது? பவுடரா தலைவா, இந்த டீ குடி. உள்ள வை நண்பா. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். தலைவா இந்த சைக்கிள் தலைவா உனக்கு பிடிச்சது. தலைவா இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. நான் பேசிக்கிட்டு போய் வாயில அறிவீங்களா நண்பா? தலைவா இந்த தலைவா உலகமே உன் காலு கடியில தலைவா. ஐயோ எல்லாம் மீறி போறீங்கடா. ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். தலைவா வெயில் அடிக்கிறானே தலைவா, இந்த வாட்டர் மெலன் எரியுறாங்க. ஆனா எங்க இருந்து எரியுறாங்க தெரியலையே. டேய் வேணாம்டா, வலிக்குதுடா. பலாப்பழம் வேணுமா? இந்தாங்க. அண்ணே இந்த வாழைத்தாரு. பலா சொல்ல. வண்டி எடு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆம்புலன்ஸ் அனுப்ப வேண்டியது. நீங்க எத்தனை பேர் பேசுறாங்க, யாருக்காவது ஆம்புலன்ஸ் வருதா? நாங்க பேசுறப்ப மட்டும்தான் ஆம்புலன்ஸ் அனுப்புறோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓட்டை போட்டு யாரு பாட்டு என்னையா பாட்டு ஓடுது? பாட்டுங்க என்ன பாட்டு போடுறீங்க? நல்ல பாட்டு கிடைக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? என்னங்க பாட்டு ஓடுது? என்னங்க நீங்க இதெல்லாம் தப்புங்க. என்னங்க நீங்க காடுப்பா கிளப்பி பாட்டு நிறு. கடுப்பேத்துறார் மயிலாட். நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அறிமுகம் தேவையில்லை. நீ அப்படி வரியா? எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமிலங்க? எந்த மேரி அந்த மேரி, எந்த மேரி அந்த மேரி. ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா? அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போன வாட்டியோட 2 அதிகமா கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல என்ன கேக்குறீங்க? இல்ல அது முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஈவே சுட்டி அவ்வளவுதாங்க மைலேஜ் கொடுக்கும். மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. யாராவது டிவி உடைச்சிட்டீங்க? நான் தான். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். ரிமோட்டை வச்சு அடிச்சேன், டிவி உடைஞ்சிருச்சு. ஏங்க டார்கெட் உடைஞ்சு கிடக்குதுங்க கீழே. டிவியை உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைஞ்சு போச்சு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஐயோ ஏங்க நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டீங்க, பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் சிரிக்கல, அவர் அழுகிறார். யாரு தேவர் மகன் கெட்டப்ல இருக்க மாதிரி இருக்காரு? அவர் கவிஞர் அநேகன். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? அநேகமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு என்னுடைய தம்பி. அப்படியா? சரி என் கூட இருந்தாரு. ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. பாவம், அவருக்கு எதுவும் நடக்கல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன் அழுகுறாரு? அதிக என்ன எதிர்பார்த்தாரு? எதிர்பாராமல் வருவதுதான் அன்பு, எதிர்பார்த்து வருவது பெயர் பண்பு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அன்புக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்கு. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. ஆமா. நான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அந்த அருமையான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? வேண்டாம். இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் போன்ற இடங்கள்ல இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்துருச்சு எனக்கு. மறந்துருச்சுன்னா போடா, அதுக்கு தான் பேசுனேன். இஸ்தான்புல்ல என்ன பாட்டு பாடுவாங்க? ஐயோ மசால் வடை மசால் வடைதாயா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.